I am Jayanti Narayanan. I am working in Clarke family past 37 years. Good, stand in. Good, arrange. Good, stand in. Good, arrange. நம்ம வந்து அவங்க ஒரு டேரக்டரோ ஒரு ஃபவுண்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு அம்மாவாக தான் அவங்க இருந்தாங்க. ஒரு தாயாக இருந்து என்னை வந்து டிப்ளமா இன் ஹியரிங் எம்பேர்மெண்ட், அப்புறம் டிப்ளமா இன் இன்டெலெக்சுவலி சேலஞ்சு, அப்புறம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் டெவலப்னஸ், அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி பிஜி பண்ணதோ இல்லை வந்து கிராஜுவேஷன் பண்ணதோ எல்லாமே அவங்களால தான் நான் பண்ண முடிஞ்சுது. எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், கைடன்ஸ் எல்லாமே அவங்க தான் எனக்கு கொடுத்து படிக்க வச்சாங்க. நான் வந்து சேர்ந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்டெலெக்சுவலி சேலஞ்சு சில்ட்ரன் கூட 16 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து என்னை ஒரு 2000 பார்த்தீங்கன்னா அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு புதுசாக டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், டெஃப் பிளைண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி ஆரம்பிச்சிருக்கோம், நீ அங்கே வந்து ஜாயின் பண்ணுறியா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து ஒரு தாய் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக நான் பண்ணுறேம்மா, அந்த சேஞ்சு கூட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெஃப் பிளைண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சேஞ்ச் ஆனேன். I learnt braille, orientation and mobility and sign language. So I was successfully past 21 years working with deaf and multiple disability children. Is that good, Vijay? Vijay, good? Who helped? Arihan helped you? Good. Okay, you start your typing. கிளார்க் ஸ்கூல் வந்து நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, திஸ் இஸ் கிளார்க் ஸ்கூல் இஸ் வந்து மெயின்லி ஃபார் ஓரல் அண்ட் ஆரல் மெத்தட். ஸோ வந்து டெஃப் சில்ட்ரனாக இருந்தால் கூட வாய் வழியாக பேசணும், ஏன்னா காது வழியாக கேட்கணும். கொஞ்சம் எஞ்சிய காது கேட்கும் திறன் எல்லா குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. ஸோ வந்து ஏன்னா எல்லாருமே சப்போஸ் வந்து நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, வெளியே போகிறீங்க, ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறதும் கரெக்டு தானே. அதனால் வந்து பேச்சுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க எப்போவுமே. இது வந்து ஓரல் அண்ட் ஆரல் ஸ்கூலுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வந்து குழந்தைங்கள பார்த்தீங்களா லிப் ரீடிங் அண்ட் ஆடிட்டரி ட்ரைனிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ காதை உபயோகிக்கணும், உதட்ட சேவை நல்லா யூஸ் பண்ணி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் ஸ்பீச்சை, எங்கேருந்து ஸ்பீச் வருது, எங்கே வைப்ரேஷன் வருது, எங்கே மூமெண்ட்ஸ் வருது, எல்லாத்தையும் இப்படி தொட்டு பார்க்க வச்சு எங்களுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே வந்து வைப்ரேஷன் வருது, எங்கே மூமெண்ட்ஸ் வருது. ஸோ மிரர் இருக்கணும், மிரரில் குழந்தைக்கு விஷன் தெரியும்னால மிரரை வச்சு பார்த்து இது பண்ணணும், என்ன மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்பீச்சுக்கு வச்சுக்கணும் அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. நிறைய ஸ்பீச்சுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க யூனிக் தான் கிளார்க் ஸ்கூல். Currently, I am the secretary of the school. It's a non-profit charitable organization registered under Societies Act, and we have approvals from the government to kind of act as a registered society, non-profit organization. So the donors also would get benefit by donating to us. And the principal role that I do is on administration as well as on fundraising, and things are going on well so far. Well, Leela ma'am, we call her Rama as fondly because she had a role which would guide everybody's life. So I was kind of right from my teens associated with the school as well as with her. There was no separating both of them from that. So the important aspect was that I could see her as a very able administrator. She was extremely hardworking. At the same time, very talented and very smart in identifying where people had talents, and accordingly put people in their respective roles which would suit their talents. So that's a kind of team leader that she was, and then that helped the Clarke School to grow in leaps and bounds. Clarke School, apart from running 3 different sections, one for the hearing impaired, the other one is the intellectual disability,
and the third one as a deafblind. We also have a hostel facility for HI students, that is hearing impaired children. So children from neighboring districts as well as from some place where they don't have school can always come and stay with us and then go through the school. I got married in 1957. My first daughter was born March 1958. From the time she was between 4.5 and 6 months old, I found out she cannot hear. She's born deaf. So I started to train her in speech. And when she was 2.5 years old, we went for lectures where one Professor Duffy from US was teaching us how to teach speech to deaf children. If I remember, I think Leela also came to that course. Leela is a speech therapist. And from that time onwards, I've been taking Raji, who's deaf, to Leela for speech therapy. That was my association with Leela Patrick. The finest quality is that she wanted to educate and give speech to deaf children. She never allowed them to be called deaf and dumb. They are not dumb. They can always talk if you are trained to speak. He only gave my daughter her first hearing aid. Then her speech improved. It was so thrilling. When she had the hearing aid, she could hear a dog bark and a plane flying. She literally jumped with joy when she heard the dog bark and the plane flying. And Leela trained her so with distinguishing span, and her speech became clearer because of that speech therapy Leela gave her. டாக்டர் தான் தெரியும் எனக்கு, டாக்டர் நாகராஜன் தான் தெரியும். அவர் தான் வந்து அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்க தான் லீலாவதி, டாக்டர் லீலாவதி, இவங்க வந்து நானும் அவங்களும் தான் சேர்ந்து அந்த ஸ்கூலில் நடத்துகிறோம். அந்த ஸ்கூல் பேர் வந்து கிளார்க் ஸ்கூல், உனக்கு அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கேயும் வரவழைச்சாங்க. நான் அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்டல் வார்டனாக இருக்கியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேம்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு இங்கே ஹாஸ்டல்லே இருந்துட்டேன். 1976 நான் வரும்போது. அந்த விதத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. டைனிங் ஹால் இதுக்கெல்லாம் வரும்போது, ஏன் அந்த குழந்தை சரியாக தலைவாரிக்கல, ஏன் நீ அதை பார்க்கவே இல்லை, ஏன் இந்த குழந்தை சரியாக இந்த காய் சாப்பிடல, ஏன் நீ அதை பார்க்கல அப்படின்வாங்க. உடனே சரி உங்கள் வேலை செய்துட்டுருக்காங்களே இது பண்ணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் அரவணைச்சிடுவாங்க. அது கண்டிப்பும் இருக்கும், அதே சமயத்தில் அரவணைப்பும் இருக்கும். அந்த அம்மா அந்த ஸ்தானத்தை இது பண்ணுவாங்க. எப்படி வீட்டில் அம்மா இருப்பாங்களோ அந்த மாதிரி. அந்த அம்மா வந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. என்னையும் எழுப்பி விட்டுவிடுவாங்க 4 மணிக்கு. எழுந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு எழுந்துட்டு என்ன செய்வாங்கனாக்கா, வந்து ஹாஸ்டல் பசங்கள்லாம் கரெக்டாக 5 o'clock குழந்தைங்களுக்கு பெல் அடிப்பாங்க. அவங்களே தான் பெல் அடிப்பாங்க காலையில். அவங்க ரெடி ஆகிட்டு பெல் அடிச்சுடுவாங்க 5 மணிக்கு. எழுந்துட்டு பசங்கள்லாம் 5:30க்கு கீழே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடணும். டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேறு அப்போ இருந்தது. அதில் டீச்சர்ஸும் வேறு ட்ரைனிஸ்லாம் வேறு ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஹாஸ்டலில். ஒரு 22 பேர் 25 பேருக்கு அவ்வளோ ட்ரைனிஸ் இருந்தாங்க. குழந்தைங்களும் அப்போ ஒரு 150 பேருக்கு இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, எல்லாரையும் நிற்க வச்சுட்டு அங்கங்கே குரூப்பாக நிற்க வச்சுட்டு எக்ஸசைஸ் காலையில் ஆரம்பித்தாங்கனாக்கா அவங்களே பண்ணுவாங்க, அம்மாவே பண்ணுவாங்க. அதை மற்ற டீச்சர்ஸ் கூட இருந்து 2-3 பேர் 4 பேர் இருந்தாங்க கூட அப்போது ஹாஸ்டலில் டீச்சர்ஸும். அப்போ அவங்க என்ன செய்ய, அவங்க பசங்க தப்பாக செய்கிறாங்களா அதை கரெக்ட் பண்ணுங்கள், டீச்சர்ஸ் அங்கே என்ன பண்ணுறீங்க கரெக்ட் பண்ணுங்க அதை அப்படின்வாங்க. ஆனால் அவங்களே பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. சுற்றி 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 வருவாங்க அம்மா. 5 நிமிஷம் அம்மா இங்கே இல்லை அப்பா அப்படின்னு நமக்கு 5 நிமிஷம் நம்ம உட்கார முடியாது. அந்த குழந்தை சட்டை இன் பண்ணல நீ பார்க்கலையா, அந்த குழந்தை சரியாக சாப்பிடல அதை நீ பார்க்கலையா, அவன் தலையில் எண்ணெய் வைக்கல அதை நீ பார்க்கலையா,
டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு சுற்றி பார்த்துட்டே இருக்கிறதால எல்லாத்தையும் உடனே அதை கரெக்ட் பண்ணணும். டிசிப்ளின் அப்படின்றத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்கள கூட விளையாடுவாங்க, குழந்தைங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அந்த குழந்தை சாப்பிடல செய்யலை அப்படின்னாக்க கூட பக்கத்தில் போய் நின்று தானே ஊட்டி விடுவாங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க ஏதாவது அழுக்கு பண்ணிட்டா தானே போய் செய்வாங்க. சர்வன்ட்ஸ் தான் கூப்பிடணும், அவள் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு இருக்க மாட்டாங்க. உடனே கூட்டின்னு போவாங்க வாஷ் பண்ணுறதுக்கு. அவங்களே கூட்டின்னு போயிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஆக்ஷன் வந்துடுவாங்க. அப்போ அதை பார்க்கும்போது அவங்களே செய்யும்போது நம்மளால் அவங்க ஒரு டைரக்டராக இருக்கிறவங்க, அவங்க அம்மாவாக இருக்கிறவங்க, அவங்க செய்யும்போது ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு தானாகவே இதாகிடும். எல்லாரை விட என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க. உங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் எந்த நேரமும், சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம், அவங்களுக்கு சமைக்கிறது, அவங்களோட இருக்கிறது, அவங்களுக்கு மற்ற ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பண்ணேன். அதனால் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. நீ என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ரிலேஷன்ஸை விட என்னை ரொம்ப இதாக வச்சுருந்தாங்க அம்மா. யாழ்கிட்டையும் சொல்லுவாங்க, என்னுடைய டாட்டர் மாதிரி என்னுடைய டாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.